அப்படியே உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய சத்தம். எப்படி அப்படியே நான் அமைதியாக உட்காந்துருக்கேன். ஆனால் நிறைய சத்தம்தான் என்னை சுற்றி இருக்கு. மாற்ற முடியுமா? கேள்வி கேட்குறோம். மாற்றுறதுக்கு முயற்சியும் செய்திருக்கோம். நடக்குதா? இல்லை. என்னை சுற்றி எப்பொழுதுமே என்ன இருக்கும்? சத்தம்தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நானும் அப்படிதான் இருக்கேன். எனக்குள்ளாகவும் சப்தமாக தான் இருந்துட்டு இருக்கேங்கிறது தான் வேதாத்ரி மகரிஷி சொல்கிறாங்க. எப்படின்னா, நிறைய யோசிக்கிறேன். சரியா யோசிச்சா அந்த சப்தம் அப்போ வரும், ஆனால் அடங்கிடும். சரியான முறையில் யோசிக்காம வெவ்வேறு விதமாக நான் எதிர்பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்போதுமே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த சப்தம் என்ன செய்யும்னா, வெளியில் அமைதியாக இருந்தாலும் கூட சப்தத்தை தான் கேட்டுட்ருக்கும். அப்போ என்ன செய்யணும்னு சொல்கிறார் தெரியுமா? அந்த சப்தத்தை உள்ளே இருக்குது இல்லையா, அதை நிறுத்தினா வெளியிலையும் சப்தமே இல்லாத ஒரு நிலையை தெரிஞ்சுக்க முடியும். அப்போ எங்கே இந்த உலகத்தை சுற்றி சத்தம் இருந்தாலும் கூட எனக்குள்ளாக ஒரு அமைதியை உருவாக்கிட்டோன்னு சொன்னோன்னா, இந்த அமைதி அந்த சத்தம்லாம் இருக்கிறத ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும். இதை தான் நம்ம தியானம்ங்கிற ஒரு முறையிலையும், நம்ம மனசை ஆராய்வது அப்படிங்கிற ஒரு முறையிலையும் பல்வேறு விதமாக நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனசுக்குள்ளாக சப்தமே இல்லாத ஒரு நிலையை கொண்டு வந்து சப்தமே இல்லாத உலகத்தை கூட ரசிக்க முடியுங்கிறாரு. முயற்சி செய்து சப்தம் இல்லாமல் வாழ்வோம். வாழ்க வளமுடன்.